புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் பகுதியில் தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததாகவும் பொதுமக்கள் ஓட்டுநரை தாக்கி இருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன், விபத்துக்கான காரணங்கள் என்ன? முழுமையான விவரங்களை பதிவு செய்யும். புதுக்கோட்டையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் போதையில் பேருந்தை ஓட்டி விபத்துக்குள்ளாகி அந்த பேருந்து ஓட்டுநரை பொதுமக்கள் தருமடி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து இலுப்பூர் நோக்கி டிஆர்எஸ் என்ற தனியார் பேருந்து இயங்கி வருகிறது. இதனை ஓட்டுநர் சரவணன் என்பவர் இன்று காலை இயக்கியுள்ளார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருவப்பூர் ரயில்வே கேட் நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது பேருந்தை தாறுமாறாக சாலையில் ஓட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலை ஓரமாக ஓட்டி வந்த நபர் மீது பேருந்து மோதியத்தில் அவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சையில் இருந்து வருகிறார். இந்நிலையில பொதுமக்கள் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் சரவணன் என்பவர் விசாரித்த போது ஓட்டுநர் சரவணன் நிலைகுலைந்த நிலையில், அதாவது போதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரப்படைந்த பொதுமக்கள் பேருந்து ஓட்டுநர் சரவணனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அவருக்கு ஆதரவாக வந்த நடத்துனருக்கும் தர்மடி கொடுத்துள்ளனர். இதனால் திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனிடையே அந்த தனியார் பேருந்து உரிமையாளரை நேரில் வந்தால்தான் பேருந்தை இயக்க விடுவோம் என கூறி பொதுமக்கள் பேருந்தை சிறைப்படுத்தியுள்ளனர். இதனால் அங்கு ஒரு விதமான பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து காலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் போதையில் இருந்து இயக்கியதும் அதனால் விபத்து ஏற்பட்டதும் அந்த சம்பவத்தால் பொதுமக்கள் பேருந்து ஓட்டுநரை தாக்கியதும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதிகமான அளவு அறிவுரைகளை வழங்கியும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் தனியார் ஓட்டுநர்கள் இதுபோன்று குடிபோதையில் இயக்குவதும் பொதுமக்களிடையே பெருந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாமிநாதன், விவரங்களுக்கு நன்றி.